ஸ்தோத்திரம் 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 அப்பா. தகப்பனே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். 2 மாதங்கள் கிருபையாய் இந்த வருஷத்தில் நடத்தி 3வது மாதத்திற்குள்ளாக கர்த்தர்களை அழைத்து கொண்டு வந்தீர். ஆண்டவரே, இந்த ஆராதனை கர்த்தர் நடத்தி தாரும். நாங்கள் சிறுகவும் நீர் பெருகவும் ஆகட்டும். எங்களை வழிநடத்துகிற பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் வரவேற்கிறோம். ஆண்டவர் எங்கள் மத்தியில் நீர் இருப்பதற்காக நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். மாறுமே நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே. பாழானது பயிர் நிலமாகுமே. வனாந்திரம் வயல்வெளியாகுமே. பாழானது பயிர் நிலமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வாருமே. நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, பலவீனம் பலனாய் மாறுமே. சுகவீனம் சுகமாய் மாறுமே. பலவீனம் பலனாய் மாறுமே. சுகவீனம் சுகமாய் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, அப்படியே ஆவியானவர் உங்கள் நடுவிலே நிலை கொண்டிருப்பார். ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் ஆண்டவரே, அந்த ஆலயத்தை கட்டும் பொழுது அந்த ஊழியத்தை செய்வதற்காக ஆசாரியர்களுக்காகவும் தீர்க்கதரிசிகளுக்காகவும் இஸ்ரவேல் ஜனங்களுக்காகவும் கர்த்தர் கொடுத்த வார்த்தை, என் ஆவியானவர் உங்கள் நடுவிலே நிலை கொண்டிருப்பார்.
ஆண்டவரே, இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில் நீர் நிலை கொண்டு இருப்பீராக. நீர் எங்கள் மத்தியில் அசைவாடுவீராக. ஆதியிலே அப்பா ஜலத்தின் மேல் அசைவாடின ஆவியானவர், மேல் வீட்டறையில் அசைவாடினவர், சீனாய் மலையில் இறங்கினவர் எங்கள் மத்தியில் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தும் அப்பா. தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். புதிய பாடல் பாடி இயேசுராஜாவை கொண்டாடலாமா? புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். கழுவின ரத்தத்தாலே சுகம் தந்தார் காயத்தாலே, கழுவின ரத்தத்தாலே சுகம் தந்தார் காயத்தாலே, தேற்றினார் வசனத்தாலே என்னை தேற்றினார் வசனத்தாலே, திடன் தந்தார் ஆவியாலே எனக்கு திடன் தந்தார் ஆவியாலே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். உறுதியாய் பற்றி கொண்டோம், உம்மையை நம்பியுள்ளோம். உறுதியாய் பற்றி கொண்டோம், உம்மையை நம்பி
ரத்தம் ஜெயம். அதிகாரம் தந்திடும் ரத்தம் ஜெயம். அதிகாரம் தந்திடும் ரத்தம் ஜெயம். அதிசயம் செய்திடும் ரத்தம் ஜெயம். நமக்கு அதிசயம் செய்திடும் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம். காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம். காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இந்த உலகத்துல நம் மரித்த பிறகு பரலோகம் போக வேண்டும் என்றால் ஒரு கரை ஒரு திரை நம் மத்தியில் இருக்கவே கூடாது. பிதாவானவர் பார்க்கும் பொழுது என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய சாயலிலே நாம் இருக்கிறோமா என்று பார்ப்பார். என் மகனே, என் குமாரத்தியே, என் குமாரனே, உனக்காக என் ஒரே பேரான என் ஆண்டவர் என்னுடைய சொந்த குமாரனை நான் உனக்காக அனுப்பினேன். அவருடைய ரத்தம் உனக்காக சிந்தப்பட்டது. அனுதினமும் அந்த ரத்தத்தால் நீ கழுவப்பட்டாயா? அந்த ரத்தத்தில் நீ மறைந்து கொண்டாயா? அந்த ரத்தத்தினால நீ ஜெயம் எடுத்தாயா என்று கேட்பார். நாம் அவருக்கு முன்பதாக நிற்க பாத்திரவன்களாக எண்ணப்படும் பொருட்டு ஆண்டவரே, இந்த உலகத்தில் மேற்கொள்ள முடியாத எல்லா பாவங்களையும் என் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எங்களை கழுவி எங்களை சுத்திகரிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம் அப்பா. கிறிஸ்து இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி எங்களை சுத்திகரிக்கும். ஆண்டவரே, விடுதலை பெற முடியாத பாவமே இல்லை. ஆண்டவரே, நாங்கள் உண்மை நாங்கள் நம்புகிறோம். உம்முடைய ரத்தத்தை நாங்கள் நம்புகிறோம் ஏசப்பா. எங்களால முடியாதது உம்முடைய ரத்தங்களை கழுவி சுத்திகரிக்குமே. பாவங்கள் போக்கிடும் ரத்தம் ஜெயம். பரிசுத்தமாக்கிடும் ரத்தம் ஜெயம். பாவங்கள் போக்கிடும் ரத்தம் ஜெயம். பரிசுத்தமாக்கிடும் ரத்தம் ஜெயம். சாபங்கள் நீக்கிடும் ரத்தம் ஜெயம். சாபங்கள் நீக்கிடும் ரத்தம் ஜெயம். சமாதானம் தந்திடும் ரத்தம் ஜெயம். சமாதானம் தந்திடும் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம். காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம். காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். விடுதலை தருகின்ற ரத்தம் ஜெயம். வெற்றி மேல் வெற்றி தரும் ரத்தம் ஜெயம். விடுதலை தருகின்ற ரத்தம் ஜெயம். வெற்றி மேல் வெற்றி தரும் ரத்தம் ஜெயம். பலவீனம் நீக்கிடும் ரத்தம் ஜெயம். பலவீனம் நீக்கிடும் ரத்தம் ஜெயம். பலவானாய் மாற்றிடும் ரத்தம் ஜெயம். பலவானாய் மாற்றிடும் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம். காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம். காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கிலும் அதிக நன்மையானவைகளை பேசுகிற ரத்தம். நமக்காக பரிந்து பேசுகிற ரத்தம். முதலாய் சிந்தப்பட்ட ரத்தம். உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் நம்முடைய நாம் மகிமையை அடைவதற்காக, நாம் ரட்சிப்பை அடைவதற்காக, நாம் மீட்பை அடைவதற்காக, நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்காக, அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிப்பதற்கு பாத்திரவான்களாக, தகுதி உள்ளவர்களாக, அந்த நரக அக்கினியில அழிந்து போகாதபடிக்கு பரிசுத்தமான தேவனோடு நடப்பதற்காக, அந்த நித்திய உலகத்துல, அந்த மகிழ்ச்சி நிறைந்த உலகத்துல வாழ்வதற்கு இங்கே நம்மை கரைதிரை அற்றவர்களாக கழுவி பரிசுத்தப்படுத்துகிறது. நாம் வேண்டிக் கொள்வது இன்னதென்று அறியாது இருக்கும் பொழுதும், நாம் தவறுகள் செய்யும் பொழுது நமக்காக பிதாவின் சமூகத்துல நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் என் இயேசு. அவர் பரிந்து பேசுகிறார். அவருடைய ரத்தம் பரிந்து பேசுகிறது. என்னை நீதிமான் ஆக்கும், என்னை நீதிமான் ஆக்கும், என்னை நீதிமான் ஆக்கும். நமக்காய் பரிந்து பேசும் ரத்தம் ஜெயம். நாள்தோறும் பாதுகாக்கும் ரத்தம் ஜெயம். நமக்காய் பரிந்து பேசும் ரத்தம் ஜெயம். நாள்தோறும் பாதுகாக்கும் ரத்தம் ஜெயம். நீதிமானாக்கிடும் ரத்தம் ஜெயம். நீதிமானாக்கிடும் ரத்தம் ஜெயம். நித்திய ஜீவன் தரும் ரத்தம் ஜெயம். நித்திய ஜீவன் தரும் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம். காருண்ய தேவ
சங்கீதம் பாடுங்கள், எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். என்னென்ன துன்பங்கள் நம்மில் வந்த போதும் மீட்ட இயேசு அற்புதர். எத்தனை தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர். என்னென்ன துன்பங்கள் நம்மில் வந்த போதும் மீட்ட இயேசு அற்புதர். எத்தனை தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர். உலகத்தில் இருப்போனிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. உலகத்தில் இருப்போனிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதர். உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். என் ஆண்டவர் அமர்ந்த தண்ணீர்களிலே நடக்கிறவர் அல்ல, அவர் வெட்டாந்தரையில் நடக்கிறவர் மாத்திரமல்ல, கொந்தளிக்கிற கடலிலே நடக்கிறவராமே. அவர் புயல்கள் வீசும் பொழுது, காற்று அடிக்கும் பொழுது, அலைகள் கொந்தளிக்கும் பொழுது, அதன் நடுவே என் இயேசு நடக்கிறவராக இருக்கிறார். உங்க வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கலாம், பிரச்சனையே இல்லாத இடத்துல இயேசுவை நம்ம தேடவும் மாட்டோம். பிரச்சனையே இல்லாத இடத்துல இயேசுடைய வல்லமை விளங்கவும் செய்யாது. எந்த இடத்துல நம்மளால கடக்க முடியாத போராட்டங்கள், நம்முடைய வாழ்க்கையில சீரழிக்கவே முடியாத அவமானங்கள், நிந்தைகள், எல்லா வியாதிகள், பலகீனங்கள், கஷ்டங்கள், ஆண்டவரே இதுக்கு மேல போனா நான் முழுகிடுவேன் ஆண்டவரே, சமுத்திரம் இவ்வளவு அலை அடிக்குதேன்னு சொல்லும் பொழுது என் ஆண்டவர் அதுல நடந்து வருகிறவர். அதுல பொறுமை, அவருடைய வல்லமையோடு, அவருடைய மகிமையோடு, அவருடைய பராக்கிரமத்தோடு என் கர்த்தர் வருவார். சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, வலுமையான சமுத்திரத்தின் அலைகளை பார்க்கிலும் உன்னதத்தில் என் தேவனாய கர்த்தர் வல்லமை உள்ளவர். சமுத்திரத்தின் வலிமையான அலைகளை பார்க்கிலும் என் தேவனாய கர்த்தர் உன்னதத்திலே வல்லமை உள்ளவர். இந்த பூமியவே மூடும்படிக்கு எவ்வளவு திரளான அலைகளும் திரைகளும் எழும்பலாம், உங்க வாழ்க்கையை அழிக்கும்படிக்கு எவ்வளவு போராட்டங்கள் எழும்பலாம். ஆனால் அதன் நடுவிலே அதன் மேல நடந்து வருகிறவர் மாத்திரமல்ல, அதுல என்னையும் நடக்க வைக்கிறவர். பேதுருவை பார்த்து நீ வா என்று சொன்னார். உங்களை என்னை அதுல அப்படித்தான் சொல்றாரு, நடந்து வா, நீ மூழ்கி போக மாட்ட. இந்த கொந்தளிக்கிற கடலா இருக்கலாம், இந்த கொந்தளிக்கிற அந்த படகு தள்ளாடலாம், ஆனா பேதுருவும் இயேசுவும் திரும்ப அந்த படகுல போய் ஏறி அமர்ந்த பிறகுதான் அந்த புயல் அடங்குச்சு, அந்த கொந்தளிக்கிற கடல் அடங்குச்சு. அப்ப ஆண்டவர் ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். தேவனாய கர்த்தர் என்னால அந்த ஒரு மோசமான சூழ்நிலையில என்னால கையாள முடியும், என்னால மேற்கொள்ள முடியும். என்னை விசுவாசிக்கிற தேவ பிள்ளையே, நான் நடந்தது போல நீயும் நடக்க முடியும். உன்னை கொண்டு நான் செய்வேன். நீ உன் படகுல போய் அமருகிற வரைக்கும் எவ்வளவு கடல் கொந்தளித்தாலோ, எவ்வளவு பிசாசு போராடினாலோ, அவன் தலை மேல ஏறி நடந்து போய் உன்னுடைய படகுல அமைதியோடு உட்கார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அலைகடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர். ஆரோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். அலைகடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர். அகோர காற்றையும் அமைதிப்படுத்திய
அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர், 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 இயேசு அற்புதர். அவருடைய நாமம் அதிசயம். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். பிசாசானவன் தோற்று போனவன் சிலுவையில் அவன் தலை நசுங்கினதே. பிசாசானவன் தோற்று போனவன் சிலுவையில் அவன் தலை நசுங்கினதே. வல்லமையும் அதிகாரம் நம் கையிலே, வல்லமையும் அதிகாரம் நம் கையிலே. சிலுவையிலே இயேசு நமக்கு தந்தார், சிலுவையிலே இயேசு நமக்கு தந்தார். வேதம் சொல்லுகிறது சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை அவர் காலில் அல்ல உங்க காலில் நசுக்கி போடுவாராக. ஏற்கனவே சிலுவையில் அவர் நசுக்கிட்டாரு. இனி மீதி இருக்கிறத நசுக்கிறது நம்ம வேலை. கர்த்தர் அவரே நமக்கு பலன் கொடுப்பார். அவர் என் கால்களோடு அவர் கால்களும் சேரும், என் கைகளோடு அவருடைய கைகளும் சேரும். ஹalleluya. என் பிள்ளையே, என்ன போல மிதி, என்ன போல நீ ஜெயங்கொள், என்னை போல நீ மேற்கொள் என்று சொல்லி நமக்கு ஒரு மாதிரியை வைத்து விட்டு போயிருக்கிறார். அவர் ஜெயித்திருக்கிறார். அந்த தலை நசுங்கின பாம்பை கண்டு நாம் கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. அவனுடைய காலின் கீழே, அவனுடைய காலின் கீழே, அவன் நம்முடைய காலின் கீழே. என் இயேசு நம்மோடு இருக்கும் பொழுது, இயேசு நமக்குள் இருக்கும் பொழுது, அவர் நம்மிலே வாசம் பண்ணும் பொழுது சத்துரு நம்முடைய கால்களின் கீழாகத்தான் இருப்பார். காலின் கீழே தேவ பிள்ளை மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லை. பிசாசானவன் நம் காலின் கீழே தேவ பிள்ளை மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லை. ஒன்று சேர்ந்து நாம் இயேசுவை துதிக்கும் போது, ஒன்று சேர்ந்து நாம் இயேசுவை துதிக்கும் போது அவன் கிரியைகளை நாம் அழித்திடலாம், கிரியைகளை நாம் அழித்திடலாம். பிசாசானவன் பொய்யன் தானே, அவனின் வார்த்தைகள் நம்ப வேண்டாம். பிசாசானவன் பொய்யன் தானே, அவனின் வார்த்தைகள் நம்ப வேண்டாம். சத்தியாவி நமக்குள்ளே, சத்தியாவி நமக்குள்ளே சகலமும் போதித்து நடத்திடுவார், சகலமும் போதித்து நடத்திடுவார். ஆவியானவர் என் மேலே இருக்கிறார், அனுதினமும் என்னை நடத்துகிறார். ஆவியானவர் என் மேலே இருக்கிறார், அனுதினமும் என்னை நடத்துகிறார். பரிசுத்த அக்கினி எனக்குள்ளே, பரிசுத்த அக்கினி எனக்குள்ளே அணைத்திட யாராலும் முடியாது, அணைத்திட யாராலும் முடியாது. ஆண்டவர்கிட்ட சொல்லலாமா? ஆண்டவரே, பரிசுத்த அக்கினி அது நான் ஏற்றி வைத்த அக்கினி அல்ல, என் தேவன் ஏற்றி வைத்த அக்கினி. அது பரலோகத்தின் அக்கினி, அது பலிபீடத்தின் அக்கினி, அது கேருபீன்கள் நடுவிலே சக்கரங்களின் நடுவே எரிந்து கொண்டிருக்கிற அக்கினி. ஓரிவஹான ஷபுத்தலா லூலக்கரபா உரிக்கரபு ஹுத்தலா லாஸ்ததிகதலா. இந்த அக்கினியை சுமந்து வருகிற ஒரு பாத்திரத்திற்கு முன்பதாக பிசாசு நிற்க முடியாது. ஓ கேருபீன்கள் நடுவிலே ஓரிகபலா எசேக்கியேலுக்கு கர்த்தர் சொன்னார், நீ அந்த அக்கினியை எடுத்துக்கொள் என்று சொல்லி அந்த எசேக்கியேல் தயங்கி தயங்கி நின்ற பொழுது கேருபீன்கள் ஒருவர் அவரே தன்னுடைய கரத்தை உள்ளே நீட்டி அந்த அக்கினியை எடுத்துக்கொண்டு வந்து எசேக்கியேல் கையிலே கர்த்தர் கொடுத்தார். நீ வாங்கிய நகரத்தில் இறை ஹாராபதுதலபா உரிபல ஹாதல அக்கரபல உரிக்கரபல சகுத்தல லிபல ஹாதல லிப உரிபஹாதல லிபர ஹோல லிபனா உனிகவஹாதல சகத்தகதல. அந்த அக்கினி நமக்கு வேணும். அந்த அக்கினி லிபகபதல லஹதல உனிகரபல. ஒரு செத்த வாழ்க்கை வாழ்றதுக்காக கர்த்தர் நம்மளை அழைக்கல. அனலும் இல்லாம குளிரும் இல்லாம ஒரு பிணத்தை போல இருக்கிறதுக்காக தேவன் நம்மை அழைக்கல. இந்த உலகத்தை அசைக்க, இந்த உலகத்தை கலக்க, சத்துருவின் கிரியைகளை அழிக்க. ஒரிக்கபூலல சகுத்தல லாபு தூசனஹதல ஓதிக்கர புகுத்தலலவா. ஓ கண்களின் நிச்சய, மாம்சத்தின் நிச்சய, ஜீவனத்தின் பெருமையை மேற்கொள்ள வேண்டும் என்றால் என் பிதாவினுடைய அக்கினி இல்லாம ஜெயிக்கவே முடியாது. பிதாவினுடைய அக்கினி இல்லாம, என் இயேசுவின் அக்கினி இல்லாம ஜெயிக்கவே முடியாது. ரிஹாலகோதோல ஓலப கரவல. ஆண்டவரே கேட்கலாம், ஆண்டவரே அந்த அக்கினியை ஊற்றுங்கப்பா, அக்கினியை ஊற்றுங்க, அக்கினியை ஊற்றுங்க, அக்கினியை ஊற்றுங்க. ஓரிபஹாதல ஓரிபல கரபா கதல லிபதலபா ஓரிபலபல கரவல ஹத்தல லிபல தலபல ஓரிபலபல ஷவுதல லிகலாக்கல லிகலலபல கலபல ஓரிபதல லிபலபல வர ஓரபதல கலபா. எழுப்புதலின் அக்கினி எங்கள் சபையில ஊற்று
வேண்டுமே அப்பா. எழுப்புதலின் அக்கினி எங்கள் சபையில ஊற்றுங்க ஆண்டவரே. ஓரி கபூஹதலா ஓரி கராகாதலா லிகலபலவா. ஆண்டவரே, உணர்வற்ற நிலைமை, மந்த நிலைமை, தூக்க நிலைமை, அது செத்த நிலைமை எல்லாம் மாறுவதாக. ஆனாலும் இல்லாம குளிரும் இல்லாம இருக்க கூடாது அப்பா. எசேக்கியேல் அக்கினியாய் மாற்றின தேவன், எரேமியாவை அக்கினியாய் மாற்றின தேவன், ஏசாயா நாவை தொட்டு அக்கினியால பரிசுத்தப்படுத்தின தேவன். ஓரி பஹாதலா ஓரி பாபாலா ஹதலலோ லபரக்கல பலா ஓரி பாதலா லிஹலோ ஓரி மஹாஷகுலா ரபஹா நபுரதலா ஓடி மஹப கரதல சிகதுலா ஓலி மகதுரா ஹததுலா ரகதலா ஓலி கரபல கலவல மரஹப கலவல ஷது தத்தல பலபலவா. எவனை விழுங்கலாமோ என்று பிசாசு வகை தேடி திரிகிறான். எவனை விழுங்கலாமோ என்று கெஞ்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி திரிகிறான். அந்த பிசாசை மேற்கொள்ள வேண்டும் என்றால் அந்த அக்கினி நமக்குள்ள வேணும். லூக்கா 12:49 கர்த்தர் சொல்லுகிறார், இந்த பூமியில நான் அக்கினியை போட வந்தேன். அது எந்த அக்கினி? அது பரலோகத்தின் அக்கினி, அது தேவனுடைய அக்கினி, அது தேவனுடைய சன்னிதானத்திலிருந்து புறப்படுகிற அந்த அக்கினி. ஓரி பஹபாபரபா ஓரி பக்கரவதல கருதல ஓரி பலகல ஷபுத்தலவலவா. கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அந்த ஆவியானவர் இறங்கின பொழுது அக்கினிமயமான நாவுகளால தானே வந்தார். ஓரி பஹோதல சீத்தலோ உகரபகத்தல லுசது அத்திக்கரபல ஓரி பக்கபூதல சௌத்தல லஹத்தே ஹத்லி பலவா. ஆவியானவர் என் மேலே இருக்கிறார், அனுதினமும் என்னை நடத்துகிறார். ஆவியானவர் என் மேலே இருக்கிறார், அனுதினமும் என்னை நடத்துகிறார். பரிசுத்த அக்கினி எனக்குள்ளே, பரிசுத்த அக்கினி எனக்குள்ளே, அணைத்திட யாராலும் முடியாது, அணைத்திட யாராலும் முடியாது. வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். There is power, power, wonder working power in the blood of the Lamb. There is power, power, wonder working power in the precious blood of the Lamb. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, அது இப்போ தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, அது இப்போ தாரும் தேவா. ஆண்டவரை மீட்பதற்காக ஒரு முத்திரை போட்டிருக்காருங்க. இவள் என்னுடையவள், இவன் என்னுடையவன், இவர் தேவ புத்திரர், இது தேவகுமாரன், இது தேவகுமாரத்தி என்று சொல்லி நம்மை மீட்பதற்காக ஒரு முத்திரையை கர்த்தர் நம்ம மேல போட்டிருக்கிறார். அந்த முத்திரையை கண்டுதான் பரலோகம் கூப்பிடும். ஓ, எவர்கள் மேல் முத்திரை இருக்கிறதோ அவர்கள் பரலோகத்துக்குள்ள பிரவேசிப்பார்கள். எவர்கள் மேல் முத்திரை இருக்கிறதோ அவர்களை கண்டு பிசாசு நடுங்குவார். ஓரி கபூதல அலஷகாத்தலோ ஓரி கபாகாதாலா. நான் இந்த தேசத்திற்கு, இந்த மண்ணான தேசத்திற்கு நான் சொந்தம் அல்ல, என் விண்ணுலகத்திற்கு நான் சொந்தம், பரலோகத்திற்கு சொந்தம். நான் ஏறி போகிறேன். நான் இவ்வுலகத்துக்குரியவன் அல்ல, நான் பரலோக ராஜ்யத்துக்கு உரியவன். என் தேவனுடைய நாமம் என் நெற்றில எழுதி இருக்கிறது, என் தேவனுடைய நாமம் என் உள்ளத்துக்குள்ள எழுதி இருக்கிறது. அதனால தான் தேவன் எனக்குள்ள ஒரு முத்திரையை போட்டிருக்கிறார். அந்த முத்திரையை அழைக்க நான் விட மாட்டேன், அந்த முத்திரையை இழந்து போக நான் விட மாட்டேன். யாரெல்லாம் அந்த முத்திரை மீட்கப்படும் நாளுக்காக முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவர் ஒரு முத்திரையாக இருக்கிறார். ஜெப வீரர்கள் மேல ஒரு அக்கினி, ஜெப வீரர்கள் மேல அந்த அக்கினி. ஒரு கலபலவா. இந்த ஜனத்தின் அருவருப்புகள் நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷனுடைய நெற்றியிலே நீ அடையாளம் போடு என்று சொன்னாரே. ரிக்க போகதல ஒரு பகாதல லிவல ஹால லிவல கலபலவா. அப்படியே ஆவில நிரம்பி, ஆண்டவரே எனக்கு அந்த முத்திரை வேணும், எனக்கு அந்த முத்திரை வேணும் ஆண்டவரே. ரிஹதோதல ஷதுத்தலபா ஒரு கபஹதல லிவல கலபா ஒரு பததலபா தல லகதலபா ஒரு கபகதலபா கபதலபா. காயின் அழிஞ்சு போகாம ஒரு முத்திரை விழுந்துச்சு. ஓ, நீ யாராக? அதனோட அடையாளம் என்ன? யாரும் நம்மளை தொட முடியாது, பிசாசு தொட முடியாது. ஒரு அடையாளத்தை ஒரு கொலைகாரனுக்கு கர்த்தர் கொடுப்பார் என்றால் ரத்தத்தையே சிந்தி மீட்ட நமக்காக கர்த்தர் நம்ம மேல ஒரு முத்திரையை போட்டிருக்கிறார். ஆண்டவரே, அந்த முத்திரையினால என்ன ஆண்டவரை நிச்சயப்படுத்துங்கப்பா.
ஒரு மனதோடு கூடி வந்துள்ளோம் தேவபுத்திரர் என முத்திரை போடும். ஒரு மனதோடு கூடி வந்துள்ளோம் தேவபுத்திரர் என முத்திரை போடு. என்னை அபிஷேகமே என்னை அபிஷேகமே என் தலையை நனைக்க ஆவியால் நிரப்புமே பாத்திரம் அழிந்தோடும் நீச்சல் ஆழ மூழ்கியே நேசர் அன்பில் மகிழ அக்கினி அபிஷேகம் எந்த நாவல் தீர்த்திடும் ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. மேல் வீட்டார்கள் இறங்கினது ஆவியானவர் ஆண்டவர் இன்றைக்கு செயல்படுகிறேன். கடைசி நாள் மீட்கப்படுகிற நாள் கடைசி எக்காலம் தோனிக்கும். அப்பொழுது கர்த்தருக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். ஓரி கபாலா ஷகத்தோலோ லபா. ஓ என் ஆண்டவராகிய இயேசுவை வரவேற்பதற்காக கர்த்தருக்குள் மரித்தவர்கள் எழும்புவார்கள். ஓரி பாலா ஷகத்தலா. பின்பதாக உயிரோடு இருக்கிற நாமும் அவர்களுக்கு எதிர்கொண்டு போக இப்படி விதமாக மேகத்தில் அவரோடு கூட சந்தித்து நாம் அவரோடு கூட பிரவேசிக்கிற நாட்கள் வருகிறது. இவ்வுலகத்தின் தேசம் கடந்து போகிறது. இந்த உலகத்தில் இருக்கிற சம்பவம் எல்லாம் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையை தான் நினைவு கூறுகிறது. அவர் சொன்னது எல்லாம் நிறைவேறி கொண்டுகிற ஒரு காலத்துல இருக்கிறோம். அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் நிறைவேறுகிறது. கடைசி கால அடையாளங்கள் ஒவ்வொன்றாய் மிக மிக தீவிரமாய் நிறைவேறி கொண்டிருக்கிற வேலையில தேவ பிள்ளையே உங்களுடைய எல்லா கற்புள்ள நடக்கையால கர்த்தரை கனம் பண்ணுங்க. உங்களுடைய அலட்சியமான வாழ்க்கை நிர்விசாரமான வாழ்க்கை அருமையாய் பெற்றிருந்த நித்திய ஜீவனை இழந்து விடும். ஆண்டவருடைய சமூகத்தில் அவருக்காக நம் உள்ளத்தை உருக்கி கொடுக்கலாமா? நம் உள்ளத்தை உருக்கி கொடுக்கலாமா? கல் நெஞ்சத்தோடு கர்த்தர் அன்பு கூற முடியாது. அகம்பாவமும் மனமேட்டிமையும் கர்த்தரை நேசிக்க விடாது. கர்த்தருக்கு முன்பதாக தாழ்த்த விடாது. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். ஆண்டவரே, என்னுடைய நடக்கையினால, என்னுடைய பார்வையினால, என் சிந்தனையினால, என்னுடைய பேச்சினால, என்னுடைய ஒவ்வொரு வாழ்வினால், முறைமைகளினால நான் லூசிஃபருக்கு நான் இடம் கொடுத்துடக்கூடாது. மேட்டிமை உள்ளவனுக்கு நான் எதிர்த்து ஆண்டவரே நான் இருக்கக்கூடாது. அப்பா, பெருமையை பேசுகிற வாய் பிசாசுக்குரியது. பெருமையாய் நடக்கிறது பிசாசுக்குரியது. ஆண்டவரே, இன்றைக்கு கிறிஸ்து தம்மை தாழ்த்தினாரு. தம்மை தரை மட்டும் தாழ்த்தினாரே, அவர் தான் எனக்கு வேணும். அந்த தேவன் தான் எனக்கு வேணும். ஆண்டவரே சொல்லலாமா? ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன்ப்பா. நம்முடைய இருதயத்தை நம்ம பார்த்து சொல்லலாமா? என் நெஞ்சமே, நீ ஆண்டவருக்காக உருக மாட்டாயோ? உன் கண்களில் கண்ணீர் வடியாதோ? நெஞ்சம் நெகிழாதோ, கண்ணீர் பெருகாதோ. ராஜா இயேசு ராஜா, ராஜா இயேசு ராஜா. உருகாதோ, நெஞ்சம் நெகிழாதோ, கண்ணீர் பெருகாதோ. ராஜா இயேசு ராஜா, ராஜா இயேசு ராஜா. கண் முன்னே கல்வாரியை நிறுத்தலாமா? நம் கண் முன்னே கல்வாரியை ஆண்டவரே, நான் வேற எதையும் திங்க் பண்ணல, வேற எதையும் நான் இமேஜின் பண்ணல, வேற எதையும் நான் மனசுல வைக்கலப்பா. என் கண் முன்னே எனக்காக தொங்கி கொண்டிருக்கிற என் இயேசுவை மாத்திரம் நான் நினைக்கட்டுமே. கல்வாரி காட்சியை கண்டிடும் கல்வனம் கலங்கியே கரைந்திடுமே. கல்வாரி காட்சியை கண்டிடும் கல்வனம் கலங்கியே கரைந்திடுமே. கர்த்தாவே, உம் அன்பை நினைக்கையில் எந்தன் உள்ளமும் நொடுங்கிடுதே. உருகாதோ,
அவர் நம்மிடத்தில் முந்தி அன்பு கூர்ந்ததுனாலே நாமும் அவருக்கு அன்பு கூற கடனாளிகளாய் இருக்கிறோம். என் இயேசு நமக்காக முந்தி அன்பு கூர்ந்தார். மகனே, நீ திருந்து நான் உனக்காக ரத்தம் சிந்துகிறேன்னு சொல்லல, நீ மனம் மாறி நான் உன்னை மீட்பேன் என்று சொல்லவே இல்லை. ஆண்டவர், நான் அவரை தேடாத பொழுது அவர் என்னை தேடி வந்தாரு. என் துயரங்களை போக்குவதற்காக, என்னுடைய மாம்ச வாழ்க்கையை அழிப்பதற்காக என் இயேசு காட்டின அன்பு தான் எத்தனை. என் மேல் காட்டின அன்புக்கு ஈடாய் நான் என்ன செய்வேன் ஆண்டவரே? இந்த வாழ்க்கை உமக்காகத்தான் ஆண்டவரே, இதற்கு மேலும் நான் அல்ல, என் இயேசு தான் வாழணும்ன்ற ஒரு அர்ப்பணிப்போடு நம்ம இந்த பாடலை பாடலாமா? என் மேலில் காட்டிய அன்புக்கு ஈடாய் என்ன நான் செய்திடுவேன். என் மேலில் காட்டிய அன்புக்கு ஈடாய் என்ன நான் செய்திடுவேன். உயிருள்ள நாள் வரை உம் பணி செய்வேன், உம் பாதம் உருகாதோ நெஞ்சம் நெகிழாதோ கண்ணீர் பெருகாதோ. ராஜா இயேசு ராஜா, ராஜா இயேசு ராஜா. உருகாதோ நெஞ்சம் நெகிழாதோ கண்ணீர் பெருகாதோ. ராஜா இயேசு ராஜா, ராஜா இயேசு ராஜா. பரிசுத்தமான அன்பு, தூய அன்பு, மாசில்லாத அன்பு, அது சிலுவையின் அன்பு, என் இயேசுவின் அன்பு, கல்வாரி அன்பு. உலக அன்பெல்லாம் மாறி போகும் ஆண்டவரே, மாயையப்பா. உலக இன்பமெல்லாம் குப்பை. உலகத்துல நாங்கள் சொல்லிக் கொள்வதற்கு எதுவுமே இல்லை, எல்லாம் மாயை மாயை மாயை. உம் அன்பு ஒன்று மாறாததப்பா, உங்க கிருபை மாறாததப்பா, உங்களுடைய பாசம் மாறலையப்பா. எங்களை தூக்கி எடுத்தீரே, எங்களை நடத்துகிறீரே, எங்களை உருவாக்குகிறீரே, எங்களை சேர்த்து கொள்ளுகிறீரே, எங்களை அணைத்து கொள்ளுகிறீரே, எங்களை முத்தம் செய்கிறீரே, எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறீரே. எங்களை ஆண்டவரை எவ்வளவு அன்பு கூர்ந்து எங்கள் மத்தியில் இருக்கிறீர் ஆண்டவரே. சிந்தினுடைய ரத்தத்தினால எங்களை கழுவும் ஐயா, உங்களுடைய தூய்மையுள்ள ரத்தத்தினால எங்களை பரிசுத்தப்படுத்தும் அப்பா. எங்களுடைய டிஎன்ஏ ஆண்டவரே அது மாறட்டும் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய பிதாக்களுடைய அக்கிரமத்தின்படியே நாங்கள் வாழ விரும்பல. எங்களுடைய தாய் வழியோ தகப்பன் வழியில வந்த ஃபோர் ஃபாதர்ஸ் அந்த டிஎன்ஏ எங்களுக்கு வேணாம் ஆண்டவரே. கல்வாரி சிலுவையில் எங்களுக்காக ஜீவனை கொடுத்த என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பாவங்கள், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அன்பு, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய மன்னிக்கிற தன்மை, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அந்த உள்ளான தூய்மையான ஆண்டவரது கீழ்ப்பட்டுதல், தேவனை அப்பா உண்மையாய் பற்றி அவர் தேவ சித்தத்தை செய்தாரு. நாங்களும் அப்படியே செய்யுங்க கடனாளிகளாய் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. இந்த புதிய மாதம் ஆண்டவரே, எல்லோரும் இந்த 2 நாட்களை ஆண்டவர் அனுசரிக்கிற நேரத்தில் ஆண்டவரே, நாங்கள் இந்த 2 நாட்களில் மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவின் பாடுகளை தியானிக்கும்படிக்கு, கிறிஸ்துவின் பாடுகளை தியானிக்கும்படி கர்த்தர் கிருபை தாரு. இடையில நாங்கள் கொஞ்சம் விட்டுட்டோம்ப்பா ஆண்டவரே. உங்களுடைய அன்பை நாங்கள் தியானிக்க மறந்துட்டோம், உங்களுடைய சிலுவையை தியானிக்க மறந்துட்டோம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் கல்வாரி சிலுவையை முன்னிறுத்தி உம்மை நேசிக்க உமக்குரியவர்களாக இருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென்.